எனக்கு ஒரு அருமையான வயதான தாயாரை தெரியும். அவர்கள் ஆண்டுபடிய ஊழியத்தை செய்தவர்கள். மிக முதிர் வயதில் செருப்பு கூட போட மாட்டாங்க காலில். ஆண்டவருக்காக ஓடின அந்த தெய்வ மனுஷியை நான் அறிவேன். அந்த முதிர் வயதிலும் 80 வயதிலும் அவர்கள் உபாசிப்பார்கள். அது பெரிய காரியம். நான் கேட்பேன் அவங்கள்ட்ட, இந்த லெந்தரேஸ் வரத்தில் அந்த 40 நாட்கள் நீங்கள் உபாசிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சீவனை கொடுத்துருக்கார் இல்லையா, எனக்குள்ளே இருக்கிறார் இல்லையா, நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சில வருடங்களுக்கு முன்னதாக கர்த்தரிடத்தில் அவர்கள் கடந்து போனார்கள். அவர்கள் மூலமாக நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பகுதி என்னவென்றுச்சினால், எந்த வயதானும் உபாசத்திற்கு தடையில்லை, எந்த நேரத்திலும் ஜபத்திற்கு தடையில்லை, எந்த நேரத்திலும் தேவனை ஆராதிக்க முடியும். ஆம், வேதம் கற்று நமக்கு கொடுக்கிறது. அதை அவள் வாழ்க்கையிலே நான் சந்தித்தேன். எனக்கு அருமையானது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே, வேதனை மத்தியிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோமா? இயேசுவை காணும்படியா தேவாலயத்துக்கு வருகின்றோமா? தேவ சமூகத்தில் நிற்கிறோமா?